டெல்லிக்கு போனாயா? அங்கே இருக்கின்ற அரசியல் தலைவரை நீ போய் சந்தித்து பேசினாயா? இல்ல ரெட்டையிலே முடக்கப்பட்ட பிறகு டெல்லியிலே போய் நீ தான் உட்கார்ந்து அந்த இலை சின்னத்தை வாங்கி வந்து மீட்டு வந்தாயா? யார் செய்தது? இல்ல இந்த நாட்டு மக்களுக்கு உனக்கு தைரியம், தெம்பு, சூடு சொரணை இருந்தால் பதில் சொல்லிவிட்டால் நான் அரசியல் பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டேன். ஜெயலலிதா அவர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மனைவி, மக்கள் அத்தனை பேரையும் உனக்காக விட்டுக் கொடுத்து வெளியே வந்தவர். 18 ஆண்டுகள் கொடுத்துக் கொண்டிருந்தேன். ஏன் இருந்தேன்? எதற்காக இருந்தேன்? நம்மை தமிழகத்தை ஒரு சிறுபான்மை என்று சொல்லிக் கொண்டு நம்மளை சாமானியர்களுடைய சரித்திரம் அடைகிறேன் என்று சொல்லி சுரண்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு கும்பலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று அவருடைய சகாப்தம் முடிவுக்கு வருகிறது. இப்பொழுதும் நான் எழுந்து பேசாமல் இருக்க முடியாது. அவரால் எனக்கு எந்த தொல்லையும் தந்தது இல்லை. உன்னுடைய ஒரே ஒரு ராஜினாமா கடிதத்தை நான் பறித்து வைத்துக் கொண்டு நீ எழுதின ராஜினாமா கடிதம், அரசியலை விட்டு பொது வாழ்க்கையை விட்டு விலகிறேன் என்று எழுதி கொடுத்த ராஜினாமா கடிதத்தை நான் பத்திரப்படுத்தி பிடுங்கி பத்திரிகைக்கு போனதை லாயர்ஸ் காலனி அவர்களுடைய கோயில் தோட்டத்தில் இருந்து அதை எடுத்துச் சென்ற சேவகர்களை, ஊழியர்களை தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து பிடுங்கி வைத்திருந்தேன். அந்த விவரத்தை தெரிந்து கொண்ட கலைஞர் வாழ்க்கையில் செய்த முதல் தவறும் கணக்கு தவறும் மிகப்பெரிய இமாலய தவறும் அதுதான். அந்த தவறை அவர் செய்யாமல் என்றிருந்தால் ஜெயலலிதா என்ற சகாப்தமே இல்லாமல் கூட போயிருக்கலாம். அந்த கடிதத்தை எழுதி நான் அரசியல் இருந்தும் பொது வாழ்க்கையில் இருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் கட்சி பதவியிலிருந்து எல்லாத்தையும் விலகிறேன் என்று எழுதி கொடுத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி பாதுகாத்து வைத்து அந்த ஒரே குற்றத்துக்காக கலைஞர் அவர்களால் கைது செய்யப்பட்டேனே. அதிமுகவில் யார் அதை செய்தார்கள்? சொல்லி பார்ப்பேன். சொல்லிவிட்டால் நான் பேசவில்லை, நான் தான் செய்தேன் என்று ஒரு வாயார சொல்லிவிடு, நான் பேசுவதை நிறுத்துகிறேன். நான் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்குரியவன். எங்கோ இருந்து பிழைக்க வந்த உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நான் உறுதியாக அன்று ராஜினாமா செய்துவிட்டு நீ ஓடிவிட்டால் தமிழகத்தில் கலைஞரை, அவருடைய அந்த எதிர்காலத்தை அவருடைய கட்சி வைத்து புரட்சித் தலைவருக்கு சவாலாக இருந்த அவரை நாம் அவருடைய ஏகோபித்த அல்லது எதிர்த்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு விட்டுவிடக் கூடாது, அவரை எதிர்க்கின்ற சக்தி இல்லாத ஒருவரிடத்தில் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக உங்களை முன்னிறுத்தினோம். புரட்சித் தலைவர் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்தேன். அதனால்தான் என்னை கூப்பிட்டு அங்கே போக வேண்டும். அந்த சிதம்பரம் எனக்கு 2.25 கோடிக்கு நீ போட்டாயா, உன்னை இந்த தேர்தல் தோற்கடித்து காட்டுகிறேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு போய் நின்று சிவகங்கை சீமையிலே நானும் நண்பர் வேலுச்சாமியும் வீதிக்கு வீதி எங்கெங்கெல்லாம் மக்கள் 10 பேர் இருக்கிறார் அங்கெல்லாம் இறங்கி கூட்டம் பேசினோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நேரடியாக அவர் வீட்டுக்கு முன்பே போய் நின்று மைக் கட்டி பேசினோம். என்னென்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல், என்னென்ன சொத்துக்களை நீ வாங்கியிருக்கிறாய், இவ்வளவு கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் என்று சொல்லி கணக்கு சொன்ன பொழுது அவர் திட்டமிட்டு விட்டார். நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற இடத்திலிருந்து 100 அடி தூரத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்க சொன்னேன் மக்களிடத்திலே. இதோ வருகிறார் உங்களுடைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் வருகிறார்கள், உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறார்கள். அவர் இந்த நாட்டு மக்கள் 15 ஆண்டுகளுக்கு அவருக்கு தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள், எம்பி ஆக்கியிருக்கிறார்கள், மந்திரி ஆக்கியிருக்கிறார்கள். எதுவுமே அவர் செய்ய